ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில் பாடல் புத்தகத்தில் 811வது பாடல். ஹல்லேலூயா. ஒரு துதியின் சத்தத்தோடு இப்போ நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் நாம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம், துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் நாம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் நாம், பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் நாம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தம் ஆலங்கத்தை ஆதிர பண்ணும், துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதியின் சத்தம் ஆலங்கத்தை ஆதிர பண்ணும், துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலே இன்பமானது அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது, துதித்தலே இன்பமானது அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் நாம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம், துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் நாம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தம் இருந்து கதவை தகர்க்கும், துதியின் சத்தம் அந்தகார இருளகற்றும், துதியின் சத்தம் இருந்து கதவை தகர்க்கும், துதியின் சத்தம் அந்தகார இருளகற்றும். துதித்தலே இன்பமானது அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது, துதித்தலே இன்பமானது அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் நாம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம், துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் நாம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும், துதியின் சத்தம் சத்ருவின் சாதி முறிக்கும், துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும், துதியின் சத்தம் சத்ருவின் சாதி முறிக்கும். துதித்தலே இன்பமானது அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது, துதித்தலே இன்பமானது அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் நாம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம், துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் நாம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம், உதடுகளின்
ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 1072வது பாடல். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் அற்புதமாக ஆண்டவர் நம்மளை வழி நடத்தினார். அவரை இனிமேலும் ஆண்டவர் நம்மளை நடத்துவாருன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பாடலை பாட போகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமுமானி. நீதானே என் துணையானி, என் கேடகமுமானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. விசுவாசத்தோடு உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும்
கடைசியாக எல்லாரும் முழங்கால் படிட்டு 812வது பாடல். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவர் ஆர்ப்பரித்து நம்ம பாட போகிறோம். அப்போ இது எழுப்புதலின் நேரமாக இருக்கிறது. யோசுவாவின் காலத்தில் மோசே யோசுவா கிட்ட இனிமேல் நீ வழி நடத்த அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒப்படைட்டு போகும்போது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், உன்னை நான் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக கனப்படுத்துவேன்னு சொன்னார். ஆமென். மோசே கோலை ஓங்கின போது செங்கல் பிடிந்ததுன்னா யோசுவா இருக்கிற காலத்தில் ஆசாரியர்களுடைய கால் அந்த தண்ணியில் பட்ட போது அந்த யோர்தான் நதி நின்றது. ஆமென். ஆண்டவர் ரெட்டிப்பான அபிஷேகத்தினால யோசுவாவை நிரப்பினார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு இருக்கிற அந்த எரிகோ கோட்டையை உடை தெரிய போகிறார். ஹல்லேலூயா. வெள்ளம் போகிற வருகிற யோர்தான் ஆண்டவர் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் ஆர்ப்பரித்து பாட போகிறோம். ஆமென். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்க மிடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்க மிடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஏகாலமூதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். ஏகாலமூதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்க மிடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்க மிடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுகந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுகந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் ஒரு எழுப்புதலின் ஆவிராட்சி. ஹல்லேலூயா. யோசுவாவின் நாட்கள்ல நடந்த யோசுவாவின் நாட்கள்ல நடந்த அற்புதங்கள் இந்த நேரத்தில் இந்த சபையில நடக்கட்டும். உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க ராட்சா. உங்களுடைய அளவில்லாத தெய்வ பிரசனத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க ராட்சா. நீர் வேணும் ராட்சா. உங்களுடைய அபிஷேகம் வேணும். சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரம், தடைகள் உடைகிற நேரம் ராட்சா. உம்மை துதிக்கும் நான். அப்ப என்னோட வாழ்க்கையில இருந்து எரிகோ பண்ணீர இந்த நேரத்தில் உன்னை தெரிய போகிறேன் ராட்சா. ஹல்லேலூயா. அவர் மாற்றமைப்படுங்க. என் தேவனை உயர்த்துங்க. ஆர்ப்பரித்து நேசுவ பாடுங்க. அலங்க மிடியும் வரை ஆர்ப்பரிப்போம். மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தமில்லை. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே. சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே. சாத்தான்
எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமா வேணும் ராஜா. ஹல்லேலூயா. யோசுவாவை போல ஆண்டவரே நாங்க மாற எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. ஓ அந்த அபிஷேகத்தினால ஹல்லேலூயா. இது எழுப்புதல் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதல் நேரம், இது நம்முடைய நேரம் ராஜா. இது யோசுவாவின் காலமல்லோ. துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, வெற்றினோடு வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி ராஜா. ஹல்லேலூயா. தடைகளை பார்த்து பயந்த நேரத்துல ஓ என்னோடு கூட இருந்து நீர் ஆண்டவரே அந்த கடக்கு உதவி செய்ததுக்காக நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி. நீர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த பாரகத்தை சுற்றி சுற்றி சுகந்தரிப்போமே, பணங்கொண்டு தினமனதாய் இருப்போமே. இந்த பாரகத்தை சுற்றி சுற்றி சுகந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்ல ஆண்டவரே, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம்முடைய நாமத்தை நாங்கள் கேட்கிறோம் ராஜா. இறங்கி பாருங்க ராஜா. ஆண்டவரே எங்கள் நடுவில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகளை நீர் உடை தெரியுங்க. அப்போ உங்ககிட்ட கிட்டி நெருங்காதபடிக்கிற கட்டுகளை நீர் உடை தெரியுங்க ராஜா. இது உம்முடைய நேரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய நேரமா இருக்கிறது. நீர் பெரியவர் ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்தவர். ஓ யோர்தானை நிறுத்தி அப்பா ஆண்டவரே செங்கடல் வழியா எங்களை வழி நடத்தின தேவன். அப்பா கடந்த மாதம் முழுவதும் அப்பா ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் அற்புதமா எங்களை நீர் வழி நடத்தி இருக்கிறீர் ராஜா. அதற்காக நன்றி. உமக்கு நன்றி ராஜா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஓ எல்ஷடாய் தேவன் நீர் ராஜா. அப்பா என்னை காண்கிற தேவனா இருக்கிறீர். அப்பா தேவங்களிலும் மேலான தேவன் ராஜா. நீர் ஒருவர் மாத்திரம் அப்பா ஆண்டவரே இயேசுவே நீர் பெரியவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரை துதிக்கப்படத்தக்கவர் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க ராஜா. எங்களில் இருக்கிற கட்டுகளை நீர் உடை தெரியுங்க தகப்பனே. அப்போ உம்முடைய ஆவி எங்களுக்குள்ள வேணும் ராஜா. எங்களை ஆண்டவரே தினந்தோறும் நீர் புதுப்பிக்கணும். எங்களை பரிசுத்த பண்ணி கொண்டே இருங்க ராஜா. ஹல்லேலூயா. கேளுங்க, என்ன பரிசுத்த பண்ணுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. என்ன பரிசுத்த பண்ணுங்க, என்ன கழுவுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. அப்பா வர நேரமா இருக்கிறது. என் ராஜா வருகிற நேரம் இது. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ராஜா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். அவரை மகிமைப்படுத்துங்க. என் தேவனை மகிமைப்படுத்துங்க. அவரை துதிங்க. நீர் பரிசுத்த, நீர் உயர்ந்தவர். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் கொண்டு தேவனே உம்முடைய நாமத்தில் பேய்கள் ஓடும் அப்பா, கட்டுகள் அவிழும் ராஜா. உம்மை நம்புகிற ராஜா. என் துக்கத்தின் மத்தியிலும் நான் நம்புறேன், என் கஷ்டத்தின் மத்தியிலும் நான் நம்புறேன் ராஜா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா. ஓ என் தேவன் நீர் உயர்ந்தவர் ராஜா. உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே இயேசுவே இவ்வளவு நாட்கள் அற்புதமா வழி நடத்தின தேவன் நீர் பெரியவர் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஆராதனை தகப்பனே, உமக்கு ஆராதனை ராஜா, உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் நாட்கள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீ செய்த நன்மை ஆண்டவரே இயேசுப்பா எவ்வளவு நாட்கள் நன்றி சொன்னாலும் அதற்கு ஈடாகாது தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா ஜீவனை தந்து எங்களை நீர் வல்லமையா வழி நடத்துகிறீர் ராஜா. அப்பா நாங்கள் தோத்து போயிடுவோம் நினைத்த இடத்துல எங்களோட தலையை நீர் உயர்த்தி வைத்தீர். அப்பா ஆண்டவரே இயேசுப்பா அவமானப்படாமல் எங்களை இதுவரைக்கும் பத்திரமா பாதுகாத்ததற்கு உமக்கு நன்றி ராஜா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். இயேசுவே உதவி செய்யும். விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். இயேசுவே உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்காக எவ்வளவு பண்ணி ஆண்டவரை மறுதளிக்கிறவங்களா இருக்கிறோம்ல. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்கள் அர்ப்பணிக்க போறீங்க. நம்மளை அர்ப்பணிக்க போற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே
நீர் செய்த நன்மையை நான் மறந்து உங்களை மறுதளிக்கிறேன். நான் பாவம் செய்கிற ராஜா. இந்த கடைசி நாட்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளை நம்ம அறிந்து நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் நம்மளை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். ஆண்டவர் வருகிற நாட்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவர் வருவாருன்னு தெரியாது. இந்த நேரத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, என்ன நான் தருகிறேன், என்னோட பாவத்தை நீர் கழுவுங்க ராஜா. ஹல்லேலூயா. என்ன கழுவுங்க. எல்லாரும் இதை அறிக்கையிட போறீங்க. எல்லாரும் சேர்ந்து, சபையார் எல்லாரும் சேர்ந்து இதை நம்ம பண்ண போறோம். ஆண்டவரே, என்ன நான் அர்ப்பணிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நான் செய்த தவற இன்னைக்கு நீர் எனக்கு மன்னிங்க ராஜா. அப்ப துணிகரமா செய்த பாவங்களை நான் அறிக்கையிடுறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. என்ன நீர் மன்னிங்க, என்ன கழுவுங்க. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்ன கழுவுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசுவா கிட்ட சொன்னார், இன்றைக்கு உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளைக்கு உன்னோட நடுவு நான் அதிசயங்களை செய்வேன்னு சொன்னார். இன்னைக்கு நம்மளை இந்த நேரத்தில் பரிசுத்தம் பண்ணும்போது நாளைக்கு ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போறார். ஹல்லேலூயா. ஓ என் தேவன் நீர் பெரியவர் ராஜா. நம்மளோட பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சுப்போம் அபிஷேகம் ராஜா. ஆதியில வைத்த அன்பை இன்னைக்கு நான் இழந்துட்டு நிற்கிறேன் தகப்பனே. அந்த அன்பு எனக்கு மீண்டும் வேணும் ராஜா. I want the closeness with you master. அப்பா ஆண்டவரே, சுப்போம் கிட்ட நான் கிட்டி சேரணும். ஆண்டவர் நீங்க எப்போ வருவாருன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். இந்த பாடலை பாடும்போது நீங்க ஆண்டவரே என்னை கிட்டி சேருங்க. ஆதியில இழந்த அன்பை நான் எனக்கு பெற்றுக்கொள்ளணும் ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய வருகை எந்த நேரத்தில் இருந்தாலும் நான் உம்மோடு கூட இருக்கணும்னு நீங்க சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. விரும்புகிறதை நினையாமல் விரும்பாததை நினைக்கிறேன், சிந்தையை கழுவிடுமே. விரும்புகிறதை நினையாமல் விரும்பாததை நினைக்கிறேன், சிந்தையை கழுவிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை நிரப்பும். இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை நிரப்பும். விரும்புகிறதை நினையாமல் விரும்பாததையே நினைக்கிறேன், சிந்தையை கழுவிடுமே. ஒப்பு கொடுங்க. விரும்புகிறதை நினையாமல் விரும்பாததையே நினைக்கிறேன், சிந்தையை கழுவிடுமே. அப்பா என்ன அர்ப்பணிக்கிற ராஜா. இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். அப்போ உம்முடைய சித்தத்தை என்னல இருந்து நான் செய்ய போறேன். ஹல்லேலூயா. அப்பா இந்த உடல், இந்த உயிர் நீர் தந்த இந்த ஜீவன் ராஜா, இது உம்முடையது தகப்பனே. I'm going to surrender everything into you Lord. ஹல்லேலூயா. என்ன நான் தருகிறேன்னு சொல்லுங்க. அப்பா இது உம்முடைய சரீரம். அப்பா உம்முடைய சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில நீ ஒன்றும் ஆகக்கூடாது ராஜா. நல்லதோ கெட்டதோ இனி உம்முடைய சித்தம் ராஜா. உம்முடைய சித்தத்துல நான் இருக்கும்போது என்னோட வாழ்க்கையை நீர் உயர்த்துவீர். உம்மை நம்புற ராஜா. I'm surrendering myself to you Lord. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து விரும்புகிறவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடு. மனதின் ஆழத்திலிருந்து சித்தத்தை நிறைவேற்றுவேன். விரும்புகிறவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவேன், சித்தத்தை நிறைவேற்றுவேன். இயேசுவே என் தகப்பனே, ஆவியால் வழி நடத்துமே. இயேசுவே என் தகப்பனே, ஆவியால் வழி நடத்துமே. விரும்புகிறவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவேன், சித்தத்தை நிறைவேற்றுவே. விரும்புகிறவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவே, சித்தத்தை நிறைவேற்றுவே. எல்லாரும் இயேசுவே என் தகப்பனே, ஆவியால் வழி நடத்துமே. இயேசுவே என் தகப்பனே, ஆவியால் வழி நடத்துமே.
விரும்புகிறவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவே, சித்தத்தை நிறைவேற்றுவே. விரும்புகிறவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவே, சித்தத்தை நிறைவேற்றுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. இப்ப சொல்லுங்க, என் ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை மாத்திரம் ராஜா, உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீ. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ராஜா, உம்மை மாத்திரம் உயர்த்தணும் தகப்பனே. அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்ல ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்ல ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. நாயகமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் உங்ககிட்ட கிட்டி சேர ராஜா, அனுதினம் வணங்கிடு. எல்லாரும் கரங்களை உயர்த்தும். ஆராதனை நாயகன் நீர் ஒருவரே, ஆராதனை வேந்தனும் நீர் மாத்திரம் ராஜா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என்னோட ஆராதனைக்கு தகுதியான தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. என் கஷ்டத்தில் என்னை தேடி வந்த தேவன் நீங்க ராஜா. என்னோட கரத்தை பிடித்து நீர் வழி நடத்துகிறீங்க ராஜா. அதற்கு நன்றி தகப்பனே, அதற்கு நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, என்ன நான் இந்த நேரத்தில் அர்ப்பணித்துக்கிறேன் தகப்பனே. அப்பா என்னை நீர் எடுத்து பயன்படுத்துங்க. அப்பா என்னோட சித்தம் மலிந்து உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா. நீர் ஒருவர் மாத்திரமே உயர்ந்தவர் ராஜா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவர் மாத்திரமே பெரியவர் ராஜா. ஹல்லேலூயா. கடந்த வந்த நாட்கள் முழுவதும் என்ன அற்புதமா நீர் வழி நடத்தினீங்க ராஜா. அதற்கு நன்றி 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 செலுத்தி ஆண்டவர் உயர்த்து. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, உமக்கு நன்றி ராஜா. நீர் செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. அவரை துதிங்க, அவரை துதிங்க. என் தேவனை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. மனிதர்கள் உதவி அற்று போன நேரத்தில் என்னை நீர் வந்து காப்பாற்றினீங்க ராஜா. ஹல்லேலூயா. என் கண்ணீர் வந்த போதில் ராஜா நீர் என்னோட கண்ணீரை துடைத்து என்னை நீர் வழி நடத்தினீங்க தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ராஜா. நீர் பரிசுத்தர் தகப்பனே. உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது ராஜா. ஹல்லேலூயா. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை கழுவுங்க தகப்பனே. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. அவர் உயர்ந்தவர், அவர் உயர்ந்தவர். அவரை மகிமைப்படுத்துங்க. என் தேவன் நீர் உயர்ந்தவர் ராஜா. ஹல்லேலூயா. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ. உம்மை ஆராதிப்பேன்,
எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. அவரை உயர்த்த போகிறோம். ஆண்டவரை உயர்த்த உயர்த்த சாத்தான் வெட்கப்பட்டு ஓட போகிறான். ஹல்லேலூயா. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, கைகளை உயர்த்தி, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிடா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. பாடுரேசப்பா, என் நாட்கள் முடியும் வரைக்கும் நான் ஆராதிப்பேன் தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. இம்மட்டும் என்ன அற்புதமா வழி நடத்தின கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பாண்டரேசப்பா, நான் தோற்று போன இடத்துல என்னை பாதுகாத்ததற்காக நன்றி ராஜா. கஷ்டத்தின் வேளையில் என்னை பாதுகாத்து வழி நடத்தின கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பாண்டரேசப்பா, அப்பாண்டரேசன் என்னோட பலவீனத்துல நீர் பலனா இருந்தபடினால நன்றி தகப்பனே. உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். உமக்கு நன்றி ராஜா. இனிமேல் எங்களை நீர் அற்புதமா வழி நடத்த போது கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி இந்த காலை வேளையில் ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும். ஓ தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக எல்லாரும் நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள, உம்மை உயர்த்த, உம்முடைய மேலான நாமத்தை உயர்த்தும்படியாய் தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. கடந்து போன வாரம் முழுவதும் நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களோடும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களோடும் தேவன் கூட இருந்து பாதுகாத்தார். எல்லா தீங்குக்கும் விலக்கினார். போக்கிலும் மரத்திலும் அவர் கூடவே இருந்து வழி நடத்தினார். செய்கிற வேலைகளிலே வேலைகளை செய்யத்தக்கதான பலத்தையும் தெய்வீக ஞானத்தையும் தேவன் தந்தார். எத்தனையோ வியாதிகள் பலவீனங்கள் மத்தியில தேவன் நமக்கு சுகத்தை தருகிற ஆண்டவராக இருந்தார். ஸ்தோத்திரம். தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காக
கைகளை உயர்த்தி அப்பா, போன வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும், சின்ன பிள்ளைகளும், முன்னாடி நிக்கிற தம்பிமார்களும் எல்லாரும் ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காய் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். தாவீது சொன்னது போல இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போது உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்திற்றேப்பா. ஹல்லேலூயா. வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில பயந்து போன நேரத்தில் பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றி எங்களோடு பேசி நடத்தி வந்த நல்ல தகப்பனே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட நேரத்தில் எங்களை சேர்த்து கொண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினீரே, தைரியப்படுத்தினீரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி 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 நன்றி. ஆமென். இந்த மட்டும் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் கைவிடாதபடிக்கு அவர் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் விசுவாசித்து கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை இந்த மட்டும் எங்களை காத்து கொண்ட தேவன், வலுவாதபடிக்கு காத்து கொண்ட தேவன், கரம் பிடித்து நடத்தி வந்த தேவன், இனிமேலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை நீர் நடத்தி செல்ல போறபடினால ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்க போறபடினால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வண்ணமாய் ஆண்டவரே களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு ஜனங்களையும் தேவனே நீர் ஆசீர்வதித்து நடத்த போறபடினால ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் ஆண்டவரே ஜனங்களோடு கூட இருந்து நடத்த போறபடினால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில சொல்லுங்க எல்லாரும், நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில எல்லாரும் நல்ல கையை தட்டி, அப்பா நீங்க இருக்கீங்களே, என் கூட இருக்கீங்களே, அது போதும் அப்பா. Thank you Lord. போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும்
தகப்பனும் எல்லாரும் கைவிட்டாலும் ஓ நீர் எங்களை கைவிடாதவரப்பா. அங்க சோர்ந்து போவதில்லை இயேசு இங்க இருக்கையில. அங்க சோர்ந்து இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. நீங்க இருக்கையில ரட்சிப்பின் தேவனே. ஓ ஹல்லேலூயா. குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட செய்கிறவர். சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. மறுபடியும் சொல்லுவோம். எல்லாமே பார்த்து கொள்வீங்க அப்பா. இந்த ஜனங்களுக்காக எல்லாமே பார்த்து கொள்வீங்க அப்பா. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு வந்திருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை ஓ நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க அப்பா. பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே பார்த்து கொள்வீங்க அப்பா. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில அங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில அங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஓ இந்த ஜனங்களோடு கூட இருந்து ஹல்லேலூயா இனிமேலும் நடத்தி செல்ல போறபடியினால ஸ்தோத்திரம். இவருடைய கண்ணீரை துடைக்க போறபடியினால ஸ்தோத்திரம். இவருடைய சுகவீனங்களை நீக்கி பலனை கொடுத்து நடத்த போறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நீங்க எங்க கூட இருக்கிறது அது போதும் அப்பா. ஹல்லேலூயா. ஓ மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு வனாந்தர பாதையிலே வழிநடத்தின தேவன் நீங்க எங்க கூட இருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்த போற தயவுக்காய் நன்றி. உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். வழுவாதபடிக்கு காக்கிற தேவன் வழிநடத்தி செல்லுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஜனங்களோடும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருந்து இனிமேலும் ஆசீர்வாதமாய் வழி நடத்த போறபடியினால் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட சங்கீத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் இந்த நாளில் 129வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீதம் 129. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 129.
என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் பண்டசால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்குடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பார்களாக, அது வளரும் முன் உலர்ந்து போம். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை. ஆமென். Praise the Lord. சங்கீதத்தில் 1வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள், அநேக நெருக்கங்களை நான் சந்தித்திருக்கிறேன், அநேகம் தரம் நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறார். இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பல நெருக்கங்களின் பாதைகளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த நெருக்கத்தின் பாதையில் சத்துருக்கள் இல்லாவிட்டால் நெருக்கம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு தாவீதை போல, இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரனை போல மேற்கொள்ளாமல் போனார்கள் என்று சொல்லி நானும் சொல்ல எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்வார். என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். நெருக்கினார்கள், நான் கஷ்டப்பட்டேன், தோத்து போனேன், இது சாட்சி இல்லை. என்னை நெருக்கினார்கள், ஆனால் மேற்கொள்ளாமல் போனார்கள். தேவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி சொல்லுகிறது நல்ல ஒரு சாட்சி. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நல்ல சாட்சிக்காய் நீங்கள் ஜெபிக்கணும். ஸ்தோத்திர 4ஆம் வசனத்தில் கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. கர்த்தர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். மனிதரை போல நீதியை புரட்டுகிற ஆண்டவர் அல்ல. நீதிமான்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நீதியுள்ளவராயிருந்து நல்ல நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வார்களாக. 5வது வசனத்திலே சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். சீயோனை பகைக்கிறவர்கள் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். உங்களுக்கு எதிராய், தேவனை ஆராதிக்கிற உங்களுக்கு எதிராய் வருகிற ஜனங்கள், பகைக்கிறவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். அவர்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது 6ஆம் வசனத்தில், வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக, அது வளரும் முன் உலர்ந்து போ. வீட்டின் மேலே எப்படியோ புல் வந்துச்சு, அது மற்ற கீழே தரையில் இருக்கிறதான புல்லை போல வளர முடியுமா? முடியாது. காரணம் மண் இல்லை. ஓரளவுக்கு தான் அப்படியே முளைக்கும். ஆனால் கடுமையான வெயில் அடிக்கும்போது அது அப்படியே வளரும் முன் உலர்ந்து போகும். அதுபோல ஸ்தோத்திரம், துன்மார்க்கருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். 7ஆம் வசனத்திலே அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லி வழிப்போக்கர் அப்படிப்பட்டதான துன்மார்க்கரை பார்த்து சொல்லுவதும் இல்லை. அப்படின்னா என்ன சொல்ல வருகிறார் சங்கீதக்காரன்? ஸ்தோத்திரம், சீயோனை பகைக்கிற ஜனங்கள் வெட்கப்படுவார்கள், அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி வசனத்தில் சொல்ல வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அநேக நெருக்கங்களை நீங்கள் சந்தித்தாலும் நீங்கள் அதன் மத்தியில் ஸ்தோத்திரம் தோற்று போக தேவன் உங்களை குறித்து விரும்பவில்லை. அநேகம் தரம் நெருக்கியும் மேற்கொள்ளாமல் போனார்கள். ஸ்தோத்திரம், சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். அவர்கள் வீட்டின் மேல் முளைத்து கருகி போகிறதான புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்கள். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி உங்களை பகைக்கிற ஜனங்களுக்கு ஆதரவாக யாரும் சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்த எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
அப்பா